இந்தியா இங்கிலாந்து 5வது டெஸ்ட் போட்டியில் பிளே-இன் 11-இல் என்ன மாற்றம் நடக்கும்? தட்பவெட்பத்தால் குழம்பி நிற்கும் இந்திய அணி என்ன நடக்கிறது வாங்க பார்க்கலாம். இந்தியா இங்கிலாந்து அணிக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி வியாழக்கிழமை தர்மசாலாவில் தொடங்குகிறது. இந்த தொடரை இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் ஏற்கனவே வென்றுவிட்டது. இந்த நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் இந்திய அணி புள்ளிகளை குவிக்க வேண்டும் என்றால் இந்த டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக வெல்ல வேண்டும். இந்த நிலையில் தர்மசாலாவில் போட்டி நடைபெறுவதால் பிளே-இன் 11-ஐ எப்படி தேர்வு செய்வது என்ற குழப்பத்தில் கேப்டன் ரோஹித் சர்மா இருக்கிறார். இதற்கு காரணம் ஏற்கனவே ரஞ்சி போட்டியில் பயன்படுத்தப்பட்ட ஆடுகளத்தில்தான் 5வது டெஸ்ட் போட்டியும் நடைபெறுகிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் பந்து பேட்டிற்கு வரவே வராது. மேலும் ஆடுகளம் தோய்வாக இருக்கும். ரன் சேர்க்க கடினமாக இருக்கும். சுழற் பந்து வீச்சாளர்களுக்கு இது சாதகமாக அமையும். ஆனால் தட்பவெட்ப நிலை மிகவும் குறைவாக இருப்பதால் கடுங்குளிர் நிலவுகிறது. இதனால் சுழற் பந்து வீச்சாளர்கள் பந்தை பிடித்து வீசுவது மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கும். இதனால் வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து களமிறங்குவது என்பது நல்ல பலனை தரும். புதிய பந்தில் கொஞ்சம் ஸ்வின் இருக்கும் என்பதால் பேட்ஸ்மேன்களுக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும். இதனால் 3 வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து களமிறங்கலாமா என்ற யோசனையில் ரோஹித் சர்மா இருக்கிறார். அப்படி இல்லை என்றால் 2 சுழற் பந்து வீச்சாளர்களை வைத்துதான் பிளே-இன் 11-ஐ தேர்வு செய்ய முடியும். இந்த சூழலில் குல்தீப் யாதவை வெளியே அனுப்புவதா இல்லை ஜடேஜாவை வெளியே அனுப்புவதா என்ற கேள்வியும் இருக்கும். இதேபோன்று பேட்டின் வரிசையில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. தொடர்ந்து சொதப்பி வரும் ரஜத் பட்டிதாருக்கு பதிலாக முன்னாள் ஆர்சிபி வீரர் தேவதத் படிக்கல் பிளே-இன் 11-இல் சேர்க்கப்படலாம் என்று தெரிகிறது. ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மாவும் பயிற்சியாளர் டிராவிட்டும் ரஜத் பட்டிதாருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று யோசித்து வருவதாக தெரிகிறது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.